எல்லாருக்கும் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? ஒரு வாழ்க்கையில ஒரு பெண் வாழ்க்கையில பலவிதமான அவதாரங்களை ஏற்கிறா. மகளா, தங்கையா, மனைவியா, மருமகளா, அம்மாவா. அது மட்டும் இல்ல, வீட்ல வேலை செய்யறதோட சேர்த்து ஒர்க்கிங் உமனா இருந்தா அவங்களுக்கு வேலை சுமை இன்னும் டபுளா இருக்கும். வாழ்க்கைங்கிற பயணத்துல களைச்சு போனாலும் அந்த பயணம் முடியாது இல்லையா? இந்த மாதிரி பல பொறுப்புகளை தாங்கிக்கிட்டு இருக்கிற எல்லா பெண்களுக்கும் இந்த கதை சமர்ப்பணம். அது பாருங்க, பழைய வீடு ஒண்ணு தெரியுதா? அது ஒரு நடுத்தர குடும்பம் வாழற சாம்ராஜ்யம். அந்த வீடு பார்க்க பழசா இருந்தாலும் அந்த வீட்ல நடக்கிற பிரச்சனைகள் மட்டும் ஒவ்வொரு நாளும் புதுசு புதுசா இருக்கும். அந்த வீட்ல பறவைகளோட கீச்சு சத்தம் கேட்கறதுக்கு முன்னாடியே காலையில மாமியார் சாரதாவோட குரல் தான் ஓங்கி கேட்கும். பக்கத்துல பாருங்க, அதோ தெரியறால, அவதான் மருமக. அவ பேரு அனாமிகா. அடுப்புல ஒரு பக்கம் பால் பொங்குது, அத அடக்கிக்கிட்டு இன்னொரு பக்கம் ஊற வச்ச அரிசிய கழுவிக்கிட்டு இருக்கா அனாமிகா. கண்ணா ஹரீஷ், ஹரீஷ் தூங்குனது போதும், எந்திரிடா. இன்னைக்கு உனக்கு டெஸ்ட் இருக்குல்ல, கொஞ்ச நேரம் அந்த கணக்க ரிவைஸ் பண்ணலாம்ல, எந்திரிப்பா. அப்போ அனாமிகா பையன் ஹரீஷ் எழுந்திருச்சு அம்மா கிட்ட வந்தான். அம்மா, இன்னும் கொஞ்ச நேரம் தூங்குறனே, இப்பவே புக் எடுத்து படிக்கணுமா? வேற வழி இல்லையடா, இன்னைக்கு மேக்ஸ் எக்ஸாம் இருக்கு இல்லையா, அதுல நல்லா பாஸ் ஆனாதானே பெருசானதுக்கு அப்புறம் பெரிய வேலையில போக முடியும். ஒரு 10 நிமிஷம் தான், போய் ஃபேஸ் வாஷ் பண்ண, அம்மா உனக்கு சொல்லித்தரேன். அப்போ சாரதா ஹால்ல இருந்து சத்தமா கத்துனாங்க. அனாமிகா, அனாமிகா, உள்ள என்னடிமா பண்ற? மாமா எந்திரிச்சு 10 நிமிஷம் ஆகுது, இன்னும் காஃபி வரல? ஓஹோ, காலங்காத்தாலேயே அம்மாவும் புள்ளையும் கொஞ்சிக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கீங்களா? அதையெல்லாம் அப்புறமா பண்ணிக்கோங்க, முதல்ல வேலைய பாருங்க. உங்க அம்மா அப்பா உனக்கு என்னதான் சொல்லி கொடுத்தாங்க? மாமியார் வீட்ல எப்படி நடந்துக்கணும்னு கூட தெரியல. அத கேட்டதும் மனசு கஷ்டத்தோட அனாமிகா காஃபியை எடுத்துக்கிட்டு ஹாலுக்கு வந்தா. அத்த, உங்களுக்கு காஃபி கொண்டு வந்திருக்கேன். ஹரிஷுக்கு இன்னைக்கு எக்ஸாம் இருக்கு அத்த, அதனாலதான் படிக்க சொன்னேன். அதான் ஒரு 5 நிமிஷம் லேட் ஆயிடுச்சு. படிப்பு படிப்பு, உன் புள்ள என்ன இப்ப போய் கலெக்டர் பரீட்சையை எழுத போறான், இல்ல படிச்சுதான் கலெக்டர் ஆக போறானா? அவன் எப்படியும் மறுபடியும் வந்து போன்ல கேம் ஆட போறான். அவன் மண்டையில படிப்பு எங்க ஏற போகுது? போய் சமைக்கிற வேலைய பாரு. ரமேஷுக்கு லேட் ஆகுது பாரு, லேட்டா போனா அவனுக்கு தான் திட்டு விழும். நீயா திட்டு வாங்க போற? சாரதா, எதுக்கு காலங்காத்தாலே அந்த புள்ளைய போட்டு திட்டிக்கிட்டு இருக்க? ராத்திரி 12 வரைக்கும் குழந்தைங்களுக்கு சாப்பாடு கொடுத்து பாடம் சொல்லி கொடுத்து மாவு அரைச்சிட்டு கிச்சனை எல்லாம் சுத்தம் பண்ணிட்டு போய் தூங்குறா. கொஞ்சம் யோசிச்சு பேசலாமே. ஏன் நாங்கெல்லாம் மனுஷங்க இல்லையா? இந்த வீட்ல நாளுக்கு நாள் செலவு அதிகமாயிட்டே போகுது. அந்த மருமகளுங்க என்னடானா வேலைனாலே பயந்து ஓடுறாளுங்க. 2 பேரும் மகாராணி மாதிரி கடக்குறாளுங்க. அப்படி இருக்கும்போது இவ வீட்டு வேலையை செய்யலன்னா வேற யார் செய்வா? அப்பா, என்னோட சேலரி கொஞ்சம் கூட பத்தல. ஹரிஷுக்கும் பொண்ணுங்களுக்கும் ஸ்கூல் ஃபீஸ் கட்ட சொல்லி ஸ்கூல்ல இருந்து மெசேஜ் அனுப்பிச்சுக்கிட்டே இருக்காங்க. என் கையில சுத்தமா பணமே இல்ல. கடன் வாங்கலான்னா கொடுக்கறவன் எவனும் இல்ல. ரமேஷ் சொன்னதை கேட்டதோ அனாமிகாவுக்கு ஒரே கலக்கம் ஆயிடுச்சு. புருஷன் படுற கஷ்டத்தை அவளால பார்க்கவே முடியல. என்னங்க, நீங்க கவலைப்படாதீங்க, பசங்களுக்கு வீட்லயே நான் பாடங்கள் சொல்லி கொடுக்கறேன். வெளியில டியூஷன் ஃபீஸ் ஆவது கட் ஆகும்ல, அந்த பணம் மிச்சமாகும். மத்த பசங்களுக்கு கூட டியூஷன் எடுக்கிறேன், அதுல ஃபீஸ் கிடைக்கும் இல்லையா? இந்த ஊர்ல டியூஷனுக்கெல்லாம் யாருமா ஃபீஸ் தர போறா? அது இருக்கட்டும், நீயும் நல்லா தானே படிச்சிருக்க, வேலை வெட்டி எதுக்காவது போக வேண்டியதானே? அட்லீஸ்ட் வீட்டு செலவுக்கு ஸ்கூல் செலவுக்காவது பணம் கிடைக்கும் இல்லையா? அத்த, நான் வேலைக்கு போனா குழந்தைங்கள யாரு பாத்துக்குவா? நவ்யா பவ்யா இன்னும் சின்ன குழந்தைங்க, அவங்களுக்கு டைமுக்கு சாப்பாடு கொடுக்கணும், படிக்க வைக்கணும். எங்க பாரு, சாக்கு போக்கு சொல்லாத. அவனையும் அஞ்சலியும் குழந்தைங்கள பாத்துப்பாங்க. நீ காலையில சமையல முடிச்சிட்டு வீட்டு வேலைய பாத்துட்டு வேலைக்கு கிளம்பு. சாயந்தரம் வந்ததுக்கு அப்புறமா குழந்தைங்கள பாத்துக்கோ, புரிஞ்சுதா? அத கேட்டதும் அனாமிகா மௌனமா நின்னுட்டு இருந்தா. அவளுக்கு தெரியும், அத்தைய எதிர்த்து பேசினால்னா அந்த வீட்ல எவ்வளவு பெரிய கலவரம் நடக்கணும். ஆனா அதே நேரத்துல வேலைக்கு போயிட்டு குழந்தைங்கள எப்படி பாத்துக்கிறதுன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தா. ரூம்ல இருந்து அவனி அவளோட லேட்டஸ்ட் நைட் ட்ரெஸ்ல ஒய்யாரமா வெளியில வந்துகிட்டு இருந்தா. அப்பா, என்ன அத்த காலையிலேயே உங்க சத்தத்துல என்னோட மார்னிங் ஸ்லீப்பே போச்சு. அனாமிகா அக்கா, கொஞ்சம் காஃபி தரியா? ஒரே தலைவலியா இருக்கு, நல்ல ஸ்ட்ராங்கா கொடு. அனாமிகா கிட்ட கேக்குறத விட உன் காஃபிய நீயே போய் போட்டுக்கலாமேமா. மாமா, எனக்கு அனாமிகா அக்கா மாதிரி சூப்பரா காஃபி போட வராது. அனாமிகா அக்கா காஃபிய செம்மையா போடுவா. அப்போ அஞ்சலி கையில போனை எடுத்துக்கிட்டு வெளியில வந்தா.
ஹலோ மை டியர் ஃபாலோவர்ஸ், எங்க வீட்ல இன்னைக்கு ஜாப் vs ஃபேமிலி டிராமா நடக்குது. அதோ எங்க அனாமிகா அக்கா முகத்தை கொஞ்சம் பாருங்க. #working woman #middle class struggle. அஞ்சலி, அந்த போனை தூக்கி போடு. உங்க அக்கா வேலைக்கு போக போறா. இனிமே குழந்தைங்கள நீ தான் பாத்துக்கணும். நாங்களா? அத்தை, இன்னைக்கு முக்கியமான பார்ட்டி இருக்கு. அனாமிகா அக்கா குழந்தைங்க ரொம்ப குறும்பு பண்ணுவாங்க. அவங்கள பாத்துக்கிட்டு எங்களால இங்க இருக்க முடியாது. முக்கியமா என்னால முடியாதுப்பா. அவனி, ஒரு வேலைக்கு மட்டும் குழந்தைங்கள பாத்துக்கோ. நான் ஜாபுக்கு போகலன்னா குழந்தைங்க ஃபீஸ் கட்டுறது ரொம்ப கஷ்டமாயிடும். அது உங்களோட பிரச்சனை. எனக்கு என்ன வந்தது? வேணும்னா உன் குழந்தைங்களுக்கு ஐஸ்கிரீம் வாங்கி தரேன். ஆனா அதுங்கள என்னால மேனேஜ் பண்ண முடியாது. அண்ணி, நீங்க ஆஃபீஸ் போயிட்டீங்கன்னா சாயந்தரம் எங்களுக்கு யாரு பக்கோடா செஞ்சு தருவா? அஞ்சலிக்கு ஃபோன்ல சமையலை பார்க்க தான் தெரியும், கிச்சனுக்கு போய் சமைக்கவே தெரியாது. அருண், நான் மட்டும் சமைச்சேன்னா vlogல 1000 லைக்ஸ் வரும் தெரியுமா? ஆனா எனக்கு டைம் இல்ல, அதனாலதான் நானும் சமைக்கிறது இல்ல. அனாமிகா தன்னோட ரூமுக்கு போய் ஹரிஷ படிக்க வச்சுக்கிட்டு இருந்தா. அம்மா, நீங்க வேலைக்கு போயிட்டா எனக்கு யாரு பாடம் சொல்லி கொடுப்பா? சித்தி 2 பேரும் என்ன புக்கையே எடுக்க விட மாட்டாங்க. எப்ப பார்த்தாலும் வெளியில போலான்னு சொல்லுவாங்க. ஹரிஷ், அப்பா கஷ்டப்படுறாரு இல்லையா? அப்பாக்கு நம்மளும் உதவி பண்ணணும் இல்லையா? அம்மா உதவி பண்ண போற. நீ பெரிய பையன் இல்லையா? நீ தங்கச்சிங்கள பாத்துக்குவியா? அம்மா சமத்தா ஆபீஸ்க்கு போவேனா? அப்போ நவ்யாவும் பவ்யாவும் அங்கிருந்து ஓடி வந்தாங்க. அம்மா, அஞ்சலி சித்தி எங்களுக்கு சாக்லேட்ஸ் குடுக்கறாங்க. நீங்க என்னன்னா எங்களை சாக்லேட்டே சாப்பிட விட மாட்டீங்க. நாங்க இப்ப சாக்லேட் சாப்பிடுறதா வேண்டாமா? சாக்லேட் சாப்பிட்டா பல்லெல்லாம் கெட்டு போயிடும்டா செல்லம். நான் ஆபீஸ்ல இருந்து வரும்போது உங்களுக்கு பழங்கள் வாங்கிட்டு வரேன். அததான் சாப்பிடலாம். சாக்லேட்ஸ் வேண்டாம்டா. எனக்கு சாக்லேட் தான் பிடிக்கும். எப்ப பார்த்தாலும் இதேதான் சொல்றீங்க. இந்த ஒரு தடவை மட்டும் சித்தி குடுக்கற சாக்லேட் சாப்பிடுமா? குழந்தைங்க இப்படி கெஞ்சி கேக்கும்போது அனாமிகா மனசு சரியில்லை. குழந்தைங்கள ஒழுக்கமா வளர்க்கணும் அப்படின்னு அவன் நினைக்கிறான். ஆனா இந்த மற்ற மருமகள்களோட பழக்க வழக்கம், ஐஸ்கிரீம் வாங்கி தர்றது, இது அவங்கள கெடுக்குதுன்னு நினைச்சான். அனாமிகாக்கு கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆச்சு. இன்டர்வியூக்காக அனாமிகா தன்னோட பழைய சர்டிபிகேட் எல்லாம் தொடச்சி எடுத்தா. இத்தனை வருஷம் கழிச்சு இன்டர்வியூனா அவளுக்கு கொஞ்சம் பயமா இருந்தது. ஆனாலும் தைரியத்தோட இன்டர்வியூக்கு கிளம்பி புறப்பட்டா. ஆக மொத்தம் அனாமிகா ஒரு கம்பெனில வேகன்சி இருக்குன்னு இன்டர்வியூக்கு கிளம்புனா. அனாமிகா மேடம், நீங்க படிச்சு முடிச்சதுக்கும் இப்ப வரைக்கும் 12 வருஷம் கேப் இருக்கு. சாஃப்ட்வேர் டெக்னாலஜில இப்போ நிறைய மாற்றங்கள் வந்திருக்கு. எங்களுக்கு யங் கிராஜுவேட்ஸ் தான் வேணும். சாரி மேடம். முதல் இன்டர்வியூல செலக்ட் ஆகாததுனால அனாமிகா 2வது இன்டர்வியூக்கு போனா. அந்த 2வது இன்டர்வியூல, நீங்க 3 குழந்தைங்களுக்கு அம்மாங்கிறீங்க. குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா லீவு போட்டுருவீங்க. சொந்தக்காரங்க ஃபங்க்ஷனுக்கு போவீங்க. எங்களுக்கு டெடிகேட்டட் ஸ்டாஃப் வேணுங்க. உங்களை மாதிரி பல பொறுப்புகளை இருக்கிறவங்கள எங்களால எடுத்துக்க முடியாது. அனாமிகா வெளியில வந்து கண்ணீரை தொடச்சுக்கிட்டு ஒரு பிளாட்ஃபார்ம்ல வந்து உட்கார்ந்தா. வீட்டுக்கு போனா மாமியார் அபிஷேகம் பண்ணுவாங்க. அப்பதான் அவ ஒரு grocery ஷாப்ல வேகன்சி அப்படின்னு போட்டிருந்தத பார்த்தா. மிடில் கிளாஸ் பெண்களுக்கு முன்னுரிமை அப்படின்னு போட்டு இருந்துச்சு. அவ கம்பெனி அட்ரஸ் தேடி நேரா அங்க போனா. அனாமிகா மேடம், நீங்க ஃப்ரீயா இருந்த இந்த 10 வருஷத்துல என்ன கத்துக்கிட்டீங்க? சார், இந்த 10 வருஷத்துல நான் மேனேஜ்மெண்ட்ட கத்துக்கிட்டேன் சார். குறைஞ்ச பட்ஜெட்ல வீட்டை எப்படி நடத்துறது, குவாலிட்டி இல்லாத பொருட்களை எப்படி அடையாளம் கண்டுபிடிக்கிறது, ஒரு நடுத்தர குடும்ப பொண்ணா இது எல்லாத்தையும் நான் இத்தனை வருஷத்துல கத்துக்கிட்டேன் சார். உங்க கம்பெனிக்கு நான் கரெக்ட் கேண்டிடேட். என்ன மாதிரி பொண்ணுங்களுக்கு தான் உங்க கம்பெனில இருக்கிற குறை, அதை எப்படி நிறைய மாத்தணுங்கிறது தெரியும். உங்களுக்கு ஒரு கேள்வி. ஒரு ப்ராடக்ட மக்கள் கிட்ட கொண்டு போகலான்னு நாங்க யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். நம்ம ப்ராடக்ட் நல்ல குவாலிட்டியான ப்ராடக்ட். ஆனா நம்ம போட்டி கம்பெனிக்காரங்க விளம்பரங்களை காட்டி மக்களை ஏமாத்துறாங்க. உண்மையிலேயே அவங்க ப்ராடக்ட்ல எந்த ஒரு குவாலிட்டியுமே கிடையாது மேடம். அப்ப நம்ம ப்ராடக்ட மக்கள் கிட்ட நீங்க எப்படி கொண்டு போய் சேர்ப்பீங்க? நீங்க சொல்றத வச்சு பார்த்தா நம்ம ப்ராடக்ட் போட்டிக்காரங்களை விட நாணயமானதா இருக்கு. அதனால நம்மளோட போட்டிக்காரங்களோட விலைக்கு நெருக்கமான விலையில நம்மளும் அதை விக்கணும். அதிகமான விலை வச்சோன்னா மக்கள் நம்மளோட ப்ராடக்ட அதிகமா இருக்கேன்னு நினைப்பாங்க. அதனால நம்ம ப்ராடக்ட வாங்க மாட்டாங்க. அதுக்கு ஆப்போசிட்டா வியாபாரம் பண்ணணும். அப்ப அதிகமான சேல்ஸ்னால நம்மளோட ப்ராடக்ட்டுக்கு நிறைய லாபம் கிடைக்கும் சார். ரொம்ப நல்லா சொன்னீங்க மேடம். நம்ம கம்பெனில ஸ்ட்ராட்டஜி மேனேஜரா நான் உங்களை அப்பாயிண்ட் பண்றேன். உங்களுக்கு ஊதியம் 15,000. நாளையில இருந்து ஜாயின் பண்ணிக்கங்க.
அதை கேட்டதும் அனாமிகாவோட சந்தோஷத்துக்கு அளவே இல்ல. நேரா சந்தோஷமா வீட்டுக்கு போய் வேலை கிடைச்ச விஷயத்த சொன்னா. எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க. அதுக்கு மறுநாள் அனாமிகா காலையில 4 மணிக்கெல்லாம் எழுந்திருச்சு எல்லாருக்கும் டிஃபன், லஞ்ச் எல்லாத்தையும் செஞ்சா. கொஞ்ச நேரத்துல குழந்தைங்களை எழுப்பி அவங்கள குளிப்பாட்டி அவங்களுக்கு டிஃபன் பாக்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சா. அனாமிகா, சாப்பாடு ரெடியா? நீ வேலைக்கு போறேன்னு எங்களை பட்டினி போட்டுறாதம்மா. எல்லாம் ரெடி அத்தை, எல்லாருக்கும் சாப்பாடெல்லாம் செஞ்சுட்டேன். குழந்தைங்களுக்கு மட்டும் கொஞ்சம் டைமுக்கு சாப்பாடு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆபீஸ்க்கு போனா. அங்க அவளுக்கு எல்லாம் புதுசா இருந்தது. ஆனாலும் அது எல்லாத்தையும் ஆரம்பத்திலேயே கத்துக்கிட்டா. அனாமிகா, நம்ம கம்பெனில புதுசா மந்த்லி ரேஷன் பேக்கா அறிமுகப்படுத்தணும். இதுல உங்களோட ஒப்பீனியன் என்ன? சார், நம்ம வெறும் அரிசி பருப்பு மட்டும் விற்க கூடாது. ஒரு நடுத்தர குடும்பத்துக்கு தேவையான எல்லா பொருட்களையும் ஒரே இடத்துல விக்கிற மாதிரி நம்ம செய்யணும். கண்டிப்பா அவங்க எல்லாத்தையும் நம்ம கிட்டயே வாங்குவாங்க. நான் சொல்றது ஒரு கிட் மாதிரி ஏற்பாடு பண்ணி விக்கலாம். கிரேட் ஐடியா. கண்டிப்பா இது ஹிட் ஆகும் அனாமிகா. அனாமிகாவோட ஐடியாக்கள் ஆபீஸ்ல எல்லாருக்கும் பிடிச்சது. அதனால ஆபீஸ்ல எல்லாரும் அனாமிகாவை பாராட்டினாங்க. ஆபீஸ்ல வேலையெல்லாம் முடிச்சிட்டு வீட்டுக்கு வர நேரம் பாத்தீங்கன்னா 7. அப்போ வீட்டை பார்த்து அனாமிகாக்கு ஒரே எரிச்சலா இருந்துச்சு. வீடு ஒரே கண்ணா பின்னான்னு இருந்தது. சிங்க்ல பாத்திரங்கள் அப்படியே இருந்தது. குழந்தைங்க 2 பேரும் அழுதுகிட்டு இருந்தாங்க. என்னாச்சுடா கண்ணா, ஏன் அழுதுட்டு இருக்கீங்க? அம்மா, பசிக்குதும்மா. அவனி சித்தி அவங்க ஃப்ரெண்ட்ஸோட பார்ட்டிக்கு போயிட்டாங்க. அஞ்சலி சித்தி ரீல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்கம்மா. அனாமிகா கிச்சனுக்கு போய் பார்த்தா. அவ செஞ்சு வச்ச சாப்பாடெல்லாம் அப்படியே இருந்தது. குழந்தைங்களுக்கு யாருமே சாப்பாடு போடல. அஞ்சலி, குழந்தைங்களுக்கு சாப்பாடு போட சொன்னல, ஏன் போடல? அக்கா, நான் லைவ்ல இருக்கேன். குழந்தைங்க அழும்போது ஐஸ்கிரீம் கொடுத்தனே, அத சாப்பிட்டு படுத்துக்கிட்டாங்க. ஐஸ்கிரீம் சாப்பிட்டா வயிறு எப்படி நிறையும், சளி பிடிக்கும். அவங்களுக்கு சாப்பாடு போடணும்னு கூட உனக்கு தெரியாதாமா? அப்பதான் மாமியார் சாரதா அங்க வந்தாங்க. வந்துட்டியாமா மகாராணி? வந்ததும் எல்லாரையும் கத்திக்கிட்டு இருக்க. அவங்க எவ்வளவு நேரம் உன் குழந்தைய பாப்பாங்க? அவங்க அவங்களுக்கு தனித்தனியா வேலை இல்லையா என்ன? வந்தது பாத்திரம் தேக்காம இங்க நின்னு கத்திக்கிட்டு இருக்க. சாரதா சொன்னதை கேட்டு அனாமிகாவுக்கு அழுகையே வந்துருச்சு. ஆபீஸ்ல அவ்ளோ வேலை, உடம்பு முழுக்க ரொம்ப களைப்பா இருந்தது. காலையில வீட்டு வேலை, பகல்ல ஆபீஸ் வேலை, இப்ப மறுபடியும். புருஷன் ரமேஷ் கூட சோகமா ஒரு இடத்துல உட்கார்ந்திருந்தான். அனாமிகா, உன்னோட சேலரிய வச்சு வர்ற மாசம் ஹரிஷோட ஸ்கூல் ஃபீஸை கட்டிடலாம். ரொம்ப தேங்க்ஸ். ஆனா நீ ஆஃபீஸ்க்கு போறதுனால குழந்தைங்க உன்னை ரொம்பவே மிஸ் பண்றாங்க. அனாமிகா ஹரிஷ கிட்ட கூப்பிட்டு கட்டி பிடிச்சுக்கிட்டான். அவனுக்கு திடீர்னு ஜுரம் வந்துருச்சு. ஐஸ்கிரீம் சாப்பிட்டதுனால அவனுக்கு ஜுரம் வந்துருச்சு. பாத்தீங்களா அத்த, நான் வேலைக்கு போனேன்னா என் குழந்தைங்க நிலைமை இதுதான். அவங்க ஆரோக்கியம் பாழாகுது, படிப்பு பாழாகுது. ஆனாலும் உங்களுக்கு பணம் தான் வேணும்ல? பணம் இல்லைன்னா எல்லாரும் நடுத்தெருவுக்கு தான் போகணும். நீ வேலைக்கு போகணும், வேற வழி இல்ல. பெண்களுக்கு வீடு உத்தியோகம் 2 கண்ணு. அனாமிகாவால எதுவும் பேச முடியல. ஒரு பக்கம் ஆபீஸ் வேலை, குழந்தைங்களோட படிப்பு, ஆரோக்கியம், மாமியாரோட கடினம். இந்த நடுத்தர குடும்பத்துல ஒரு இயந்திரமா மாறி போனத அனாமிகா அப்ப உணர்ந்தா. ஆனா குழந்தைங்களுக்காகவும் புருஷனோட கௌரவத்துக்காகவும் இந்த போராட்டத்தை கண்டினியூ பண்ணி தான் ஆகணும்னு நினைச்சா. அன்னைக்கு ராத்திரி அனாமிகா ஹரிஷுக்கு டானிக் கொடுத்துட்டு அவனை பக்கத்திலேயே போட்டு படுத்துக்கிட்டா. மறுநாள் மறுபடியும் 4 மணிக்கு எழுந்திருக்கணும், வீட்டு வேலையெல்லாம் செய்யணும், மறுபடியும் ஆபீஸ்ல போய் உழைக்கணும். தன்னோட கஷ்டம் என்னைக்காவது ஒரு நாள் குடும்பத்துக்கு புரியும்னு நினைச்சா. இதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியணும்னா அடுத்த எபிசோட மறக்காம பாருங்க. எங்க சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சீக்கிரமா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க.